வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கான சிபிடி ஒன்னுக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சிபிடி டூக்கு யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களோ அந்த லிஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சிபிடி ஒன்ல எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு, அந்த லிஸ்ட்டில் உங்களோட நம்பர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத வெளியே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணுற அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் அந்த ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னையோட ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் தான். ஓகே, அதுலேயே வந்து கட் ஆஃப்கான அந்த இமேஜும் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் டெலகிராம் சேனல்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, உங்களோட ரோல் நம்பர் இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு சென்னையோட பிடிஎஃப் தான் கிடச்சிருக்கு. சென்னையோட ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் ரிசல்ட் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது வந்த உடனே நான் வந்து டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். ஓகே, மற்ற ஆர்ஆர்பியோடதுமே வந்து தேவைப்பட்டால் நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஆனால் கண்டிப்பாக திருவனந்தபுரம் நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அது வந்து நான் வந்த உடனே சென்ட் பண்ணுறேன். இப்போ ஆர்ஆர்பி சென்னைக்கு வந்து கட் ஆஃப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 5 விதமான கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு என்னன்ட்டு புரியலை. ஓகே, கேட்டகரி 1, 2, 3, 4, 5னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் ஒரு போஸ்ட்டை குறிக்கும். ஒரு போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான கட் ஆஃப் இருக்கும். ஓகே, இப்போ கேட்டகரி 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். கேட்டகரி 5 அப்படிங்கிறது சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். ஓகே, இதில் நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு இதோட கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தாலும் உங்களோட நேம் வந்து லிஸ்ட்டில் இருக்கும். ஓகே, நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ரோல் நம்பர்ஸ் லிஸ்ட் இருக்கும். இதில் நீங்கள் சர்ச் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரோல் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பாருங்கள். இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஓகே, இப்போ கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, மினிமம் கட் ஆஃப், அதாவது இருக்கையிலே லோவஸ்ட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு தான். அதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா இப்போ யூஆருக்கு வந்து 70.8241. ஓகே, எஸ்சிக்கு 63.15, எஸ்டிக்கு 56.80. ஓகே, ஓபிசிக்கு 69.66, இடபிள்யூஎஸ்க்கு 68.10, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30.19. இது வந்து பிடபிள்யூ கேண்டிடேட். ஓகே, விஐ கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து 54.73, ஹச்ஐ கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26.15, எல்டியில் இருக்கவங்களுக்கு வந்து 58.70. ஓகே, ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேற என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடி 2 வந்து உங்களுக்கு அக்டோபர் 3rd வீக்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டென்டேட்டிவாக வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த டைமில் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அக்டோபர் 3rd வீக்கில் உங்களுக்கு சிபிடி 2 இருக்கும். சிபிடி 2க்கான ஸ்ட்ராட்டஜி நான் முன்னாலே கொடுத்துருந்தேன். ஓகே, நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு டைம் டேபிள்லாம் கொடுத்துருக்க மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா தான் கொடுத்துருப்பேன். அடுத்து சிபிடி 1க்கான ரிசல்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இப்போ சென்னை ஆர்ஆர்பினா சென்னை ஆர்ஆர்பியில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அதில் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ரிசல்ட்டுன்னு ஒரு லிங்க் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் ஓப்பனே ஆகலை. வேறு எந்த லிங்க்கும் இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி லிங்க் கொடுத்தாலுமே அதை பற்றின அப்டேட்டு நான் நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி இதில் வேறு எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் முக்கியமானது எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ உங்களோட ரோல் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பர்டிகுலராக நீங்கள் சந்துரு மேத்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிபிடி 2க்காக நம்ம நிறையா வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம் நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் 2.0 சேனலில். நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து வீடியோஸ் கொடுப்போம். இப்போ ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கான வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் இந்த மந்த் எண்டில் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கான எக்ஸாம். ஸோ அதுக்கப்புறம், அதாவது இந்த மந்த் எண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, அதில் இப்போ ரீசெண்டாக நடந்த எல்லா எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்கக்கூடிய ஜிகே கொஸ்டின்ஸ், மேத்ஸ் கொஸ்டின், ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கொடுப்போம். அதுக்கப்புறம் ஷார்ட்கட் சீரிஸுமே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு 20 வீடியோக்கு மேலே கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோர்ஸ்லையுமே ஒரு சில நியூ வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிபிடி 2க்கு வந்து யூஸ் ஆகும். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸுக்கு புதுசாக வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மேத்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புது கிளாஸஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மேத்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேத்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் மேத்ஸ் அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஃபோல்டரில் அட்வான்ஸ் மேத்ஸ் ஃபோல்டர் வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. பர்டிகுலராக நீங்கள் இப்போ அல்ஜிப்ரா, ட்ரிகனாமெட்ரிலாம் உங்களுக்கு தெரியலை, நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டாப்பிக்கை வந்து பாருங்கள். இதில் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக டீச் பண்ணியிருப்பேன். இப்போதைக்கு அல்ஜிப்ரா ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ட்ரிகனாமெட்ரி ஒரு 10 நாளுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்த ஜாமெட்ரியும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ 3rd வீக் அப்படிங்கிறனால ஜாமெட்ரியுமே ஓரளவு ஃபினிஷ் பண்ணிடுவேன். நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். அப்படின்னால நீங்கள் இதை முடிஞ்ச அளவு பார்த்துட்டு போங்க. அட்வான்ஸ் மேத்ஸ் எனக்கு புரியலை, எங்கே படித்தும் எனக்கு புரியலை, கஷ்டமாக இருக்குதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது.
எல்லாருக்கும் புரிகிற மாதிரி முடிஞ்ச அளவு எல்லா ஷார்ட்கட்டுமே இதில் நான் கொடுத்துருப்பேன். தமிழில் இந்த அளவுக்கு ஷார்ட்கட் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, அதுக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் இதே டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஜிகேஜிஎஸ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இப்போ புதுசாக டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பர்டிகுலராக ரயில்வே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபோல்டரே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. நம்ம எல்லாமே ஒரே கோர்ஸுக்குள்ள தான் கொடுக்குறோம். தனித்தனியாக சயின்ஸுக்கு ஒரு கோர்ஸ், மேத்ஸுக்கு ஒரு கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம தனித்தனியாக கொடுக்கல. எல்லாமே வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் எஸ்எஸ்சி, ரயில்வே, அதுக்கப்புறம் மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் சிலபஸும் இருக்கும். மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இருக்குதுன்னா இங்கிலீஷும் இருக்கும், ஜிகேவும் இருக்கும். அதில் புதுசாக எதுவும் டாபிக் ஆட் ஆகுதுன்னா அதுவும் நம்ம கொடுப்போம். பர்டிகுலராக கரண்ட் அஃபேர்ஸுமே மந்த்லி அப்டேட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஜூன் மந்த் வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஜூலை, ஆகஸ்ட் கொடுக்கல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக அதையுமே வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஜூலை மந்த்துக்கான ஒரு 4 வீடியோ கிட்ட வந்து அப்லோட் ஆகும். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியிலுமே இன்னொரு 5 வீடியோ கிட்ட அப்லோட் ஆகும். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதுமானது. சயின்ஸ் இது வரைக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் பாஸ் ஆன எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு ஆல் த பெஸ்ட். இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேறு எதுவும் பர்டிகுலர் ரெக்யர்மெண்ட் இருக்குது, இந்த டாப்பிக்கு கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படி மாதிரி உங்ககிட்ட இருந்து எதுவும் ரெக்வஸ்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணுவோம். 2.0 சேனல் நம்ம வீடியோஸ் கொடுக்க தான் போகிறோம். நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை கொடுக்குறோம். இல்லைனா நாங்களாக எங்களோட ஐடியா என்னவோ அதை வந்து கொடுப்போம். பட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. அதுக்காக கோர்ஸில் இருக்க மொத்த வீடியோவையும் நீங்கள் கொடுக்க சொன்னீங்கன்னா அது பாசிபிள் கிடையாது. ஆனால் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கடைசியில் இந்த மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட சஜஷன் வந்து கொடுக்கலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.